எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் தான் அந்த வீடியோ. 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் அக்கா மக கிட்ட சாம்பிராணி குடிச்சு இதை பற்ற வைன்னு சொன்னேன். அப்படியும் சொல்லும்போது முதல் வார்த்தை கீழே வைக்கக்கூடாது, தர டைல்ஸில் கருப்பாகும், மரத்தில் எங்கேயுமே வைக்கக்கூடாது, பிடிச்சிரும். இந்த மாதிரி நான் எப்போதும் வைக்கிறக்காண்டி வச்சுருக்கேன். இந்த காமிக்கிறேன். அதை வைன்னு சொல்லியும் இது காமிக்கிறேன். இங்கே வச்சு 2 நாள் முன்னாடி இப்படி இது பொசுங்கி இருக்குது. சாதாரணமாக நினைக்கக்கூடாது, இதுவும் பிடிச்சி எல்லாம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 99% இருக்குது. அதை வந்து எனக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்கேன். நான் எனக்கு பார்த்துட்டேன். இப்படி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் இல்லையா எது பிடிக்கும் பிடிக்காது. சாமி இங்கே இருக்குது, இங்கே விளக்கறியுது, ஆனால் இங்கேயும் வைக்க மாட்டேன். கீழே வந்து முன்னாடி 10 ஸ்டாண்ட் வச்சேன், அப்புறம் தூத்த அழுவேன். இப்போ வந்து அப்படி இருக்கு இல்லையா, பற்றி வச்சுட்டு சாம்பிராணி இதில் வச்சுட்டு தட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். இது 2-3 நாளாக எரிஞ்ச பத்தியை பாருங்கள். இதுக்குள்ளே வச்சு இப்படி வச்சுருக்கேன்னா அந்த சான்சஸ் இருக்குன்னுக்கிறக்காண்டி இந்த எரிஞ்ச புகை கூட இதில் தான் விழணும்காண்டி வச்சுருப்பேன். 2 நிமிஷம் கழிச்சு இப்போ கால்வாசி இதில் தான் விழும். கால்வாசிக்கு அப்புறம் இப்படி நோட்டி வச்சுருவேன். இது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன். கவனம் ஃபுல்லாக எனக்கு இங்கே தான் இருக்கும். தயவுசெய்து வீட்லேயோ கடையிலையோ எங்கேனாலும் சரி விளக்கு, பத்தி, சாம்பிராணி எது வச்சாலும் கவனமாக வைங்க. தேங்க்யூ.